உண்மைதானே? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல. அண்ணா திமுக ஒரு கொள்கை, பாரதிய ஜனதாவுக்குன்னா ஒரு கொள்கை, இப்படி திமுகவுக்குன்னா ஒரு கொள்கை, காங்கிரஸுக்குன்னா ஒரு கொள்கை, கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னா ஒரு கொள்கை, விடுதலை சிறுத்தைக்குன்னா ஒரு கொள்கை, அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. ஆனா திமுக தலைவர் சொல்றார், ஒரே கொள்கையோட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்க எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம், தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின். இது கூட்டணி கட்சிகள், நீங்க உசாரா இருந்தா உங்க கட்சியை காப்பாத்திக்கலாம், இல்லைன்னா திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விழுகிவிடும். அவ்வளவுதான் நாங்க சொல்ல. இல்லைன்னா வேணுமுன்னே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படித்தானே பேசுறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் பேசுறாருல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 98% கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க. அப்போ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை நிருபர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், 98% நிறைவேற்றப்பட்டது, உங்களுடைய கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்கும் போது, அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு இருக்குது, அப்படி எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார். அப்படின்னா அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது. ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா, தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல தென்னை விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த தென்னையில் வாடல் நோய் விழுந்திருக்குது, அதை போக்குவதற்கு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விலையை உயர்த்தி கொடுத்ததற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 95 கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலைகள் புதிதாக அமைச்சோம். சுமார் 60 கோடி மதிப்பீட்டில் வால்பாறை தேயிலை தோட்ட பகுதியில் புதிய சாலை பல இடத்துல அமைச்சோம். அண்ணா திமுக ஆட்சி வந்ததுதான் இந்த எஸ்டேட் பகுதியெல்லாம் நிறைய சாலைகள் அமைச்சு கொடுத்தோம். ஆனமலை தனி தாலுக்காக உருவாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சது. சுமார் 20 கோடியில் 1000க்கு மேற்பட்ட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதுபோல இன்னைக்கு வால்பாறை சட்டமன்றத்திற்குட்பட்ட அனைத்து பேரூராட்சி பகுதியிலும் சுமார் 17 கோடி ரூபாயில் 800க்கும் மேற்பட்ட பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது. ஆழியார் அணை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்பாரப்பட்டு விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வண்டர்மன் கொடுக்கப்பட்டது. வால்பாறை 5 கோடி மதிப்பீட்டில் அம்மா படகு இல்லம் மற்றும் 3 கோடி மதிப்பீட்டில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்பட்டது. வால்பாறை நகராட்சியில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வால்பாறை இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. சுமார் 9 கோடி செலவில் 100க்கும் மேற்பட்ட சிறிய தடுப்பணைகள் அமைக்கப்பட்டன. ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டுக் கொடுக்கப்பட்டது. 4.25 கோடி மதிப்பீட்டில் வால்பாறை அரசு பொது மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. 2 கோடி மதிப்பீட்டில் கம்பாலப்பட்டி கூட்டுக்குடி திட்டத்தில் ஆழியார் முதல் அங்கலங்குறிச்சி வரை புனரமைக்கப்பட்டது. மீதமுள்ள பகுதி புனரமைக்கும் பணியை திமுக ஆட்சியில் கிடப்பல் போட்டிருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிடப்பல் போடப்பட்ட திட்டம் அதை நிறைவேற்றி தரப்படும். திவான்சாபுதூர் மற்றும் சிங்கநல்லூர் ஆகிய பகுதியிலிருந்து அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். மாரப்பக்கவுண்டன்பூர், பெரிய போது, ஆனமலை, அரசூர் மற்றும் அத்தனாரிபாளையம் ஆகிய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கங்களில் தனியாக சேமிப்பு கிடங்கள் அமைக்கப்பட்டது. கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. ஆனமலை ஆறு நல்லாறு திட்டம் கேரள மாநிலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானும் அறிவிச்சவர் எஸ்பி வேலுமணி அவர்களும்
அருமையான பொல்லா ஜெயராமன் அவர்களும் நேரடியாக கேரளா சென்று கேரளா முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். உயர்மட்ட குழு 2 அரசாங்கம் அமைச்சது, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சுமூகமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக அரசு கிடப்பிலை போட்டுவிட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆனமலையாறு நல்லாறு திட்டம் தொடங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆலியார் பகுதியை சிறந்த சுற்றுலா தலமாக கோரிக்கை வைத்திருக்கிறீங்க. வால்பாரி மலை சர்வதேச தரத்திற்கிடையே பொழுதுபோக்கு அம்சத்துடன் புதிய பூங்கா அமைக்க நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. வால்பாறை எஸ்டேட் பகுதியில் வனவிலங்குகளால் எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் நகரப்பகுதி மக்கள் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கின்றனர். இவற்றை தடுக்க வனத்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கேட்டிருக்கிறீங்க.